அன்பு நேயர்களே, அன்பான வணக்கங்கள். இந்த சேனலில் நாம் பல விஷயங்களை பகிர்ந்துள்ளோம். இந்த பகிர்வு என்பது புது கணக்கு போடுவது. சிவன் ராத்திரி, பங்குனி உத்திரம், தைப்பூசம், திருக்கல்யாணங்கள், ஸ்ரீனிவாச உற்சவம், பிரம்மோற்சவம், இப்படி பல விஷயங்களையும் வருடம் செய்து கொண்டே இருக்கிறது. இது எதற்காக என்றால், கடவுளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை அந்தந்த வருடங்கள், அந்தந்த திதிகளில், அந்தந்த நட்சத்திரங்கள் செய்யும் பொழுது அதற்கு வலுவான ஒரு சக்தி ஏற்படுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடவுள்களுக்கும் பலவிதமான பிரார்த்தனைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல்தான் கஷ்டப்பட்டு போராடி ஒரு சின்ன நிறுவனத்தை நாம் ஏற்படுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உன்னதமான நிலையில் இருந்தால் கூட ஒவ்வொரு வருடமும் இந்த புது கணக்கு அப்படிங்கிறது என்னன்னா, விநாயகப் பெருமானினுடைய அருளாலும், சரஸ்வதி தேவியினுடைய அருளாலும், லட்சுமி தேவியினுடைய அருளாலும், வெங்கடாஜலத்தினுடைய அருளாலும், முருகப்பெருமானின் அருளாலும் மென்மேலும் பெருகி குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய வளமான வாழ்க்கை வாழ்வுதான் இந்த புது கணக்கு போல. இதை நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்சு வச்சாங்க. வணிகர்கள் சேர சோழ பாண்டியர்களிடத்திலிருந்து இந்த நிலைமைகளாக நிறைய உதாரணம் சொல்லியிருக்கிறேன். வணிகத்தை பெருக்குவதற்கு புது கணக்கு என்று ஒரு நாள், பழையன கழிதனும் புதியன புகுதனும் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இந்த பொது கணக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 1, 10, 19, 28, 3, 12, 21, 30 இதெல்லாம் பிறந்த தேதி. 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 5, 14, 23, 135. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வருடம் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும், உங்களுக்கு எத்தனை வயதாகி இருந்தாலும் சரி, இது பொதுவான கருத்து. 1, 10, 19, 28, 5, 14, 23, 3, 12, 21, 30, 135. இந்த தேதியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய வருடங்கள் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் போடக்கூடிய புது கணக்கு 30/3/2024 சனிக்கிழமை என்று 10 to 10:30 சுக்கிரவாரம், கிட்டத்தட்ட 10 to 11 வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரம் சுக்கிரவாரம் இருக்கக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் புது கணக்கு போட்டால் கண்டிப்பாக அடுத்த வருடம் நீங்களே சொல்வீர்கள், அருமையான ஒரு வளர்ச்சி நீங்கள் அடைந்திருப்பீர்கள். 30/3/2024 சனிக்கிழமை என்று 10 to 11 சுக்கிரவாரையில், அதுக்கப்புறம் புதன் வரும். இருந்தாலும் இந்த சுக்கிரவாரையிலையும் போட்டுக்கலாம். பட்டால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழிலானது வளர்ச்சி மிக்க ஒரு தொழிலாக சிறப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த தேதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்கள் எந்த வருடம் எந்த மாதமாக இருந்தாலும், 7, 16, 25 பிறந்தவர்கள், 8, 17, 26 பிறந்தவர்கள், இவர்கள் அனைவருமே ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, அருமையான ஒரு தேதி, திங்கட்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7:30க்குள்ள புது கணக்கு போட்டீங்கன்னா அடுத்த ஏப்ரல் 1 வர்றப்ப உங்களுடைய நிலைமைகளே மாறியிருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியை நோக்கி போகக்கூடிய கிரக அமைப்புகள் அன்று இருப்பதால் இந்த தேதியில் பிறந்தவர்கள் இந்த நாட்களில் தான் நம் போடணும் ஒரு விஷயம் இருப்பதனால இந்த தேதிகளில் நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்படி வெட்டிங் டேட்லாம் நம்ம கொண்டாடுறோம், பிறந்த தேதிகளை கொண்டாடுறோம், அந்த மாதிரி இந்த புது கணக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருப்பதனால இந்த 2ஆம் தேதி பிறந்தவர்கள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 1/4/2024 திங்கட்கிழமை காலை 6லிருந்து 7:30க்குள்ள போட்டீங்கன்னா இந்த வருடம் வளமான ஒரு வருடமாக உங்களுக்கு அமையும், உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 4, 13, 22, 31 அதே மாதிரி 6, 15, 24, 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்கள் மிக ஒரு அருமையான நாளாக ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு ஒரு சிறப்பான தேதியாக வந்துள்ளது. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று காலையில் 6 to 7 இந்த ஓரையில் சுக்கிர ஓரையில் நீங்கள் செல்லும்பொழுது
சுக்கிரவரையில் பொது கணக்கு போடும் பொழுது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பம்சம். ஏன் இந்த மாதிரி தேதியில் நான் பிரித்து சொல்கிறேன் என்றால், இப்போ 4ஆம் எண்ணின் துணைவன், 6ஆம் எண்ணின் துணைவன், அதே மாதிரி 9ஆம் எண்ணுடைய துணைவன், இதெல்லாம் வச்சு ஓரைகளையும் வச்சு நல்ல நட்சத்திரங்களை வச்சு தான் இந்த கணக்கு நம்ம சொல்றோம். அதனால இந்த 4, 6, 9 பிறந்தவர்கள் 5ஆம் தேதி என்று பொது கணக்கு போட்டால் உங்கள் வாழ்வில் மகத்தான ஒரு வெற்றி அள்ளி குவிப்பீர்கள். கண்டிப்பாக நீங்க அடுத்த வருஷம் இந்த பதிவுக்காக வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் அள்ளித்தரும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். இந்த தேதிகள் நீங்க பொது கணக்கு போட்டு பாருங்க, பலவிதமான மாற்றங்கள் இருக்கும். தொழில் ஒரு பக்கம் வளர்ச்சி ஆகும், எக்கனாமிக்ல நீங்க டெவலப் ஆவீங்க, பினான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், பேங்க் சம்பந்தமான விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். நல்ல லேபர்ஸ் அமைஞ்சுக்குவாங்க, பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அதே மாதிரி ரெண்டுமே சிறப்பாக இருக்கும், ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். இப்படி பல வழிகளில் இந்த பொது கணக்கு போடுறது இந்த சிறப்பான நாட்களில் போட்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வளமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அள்ளித்தரும் என்பதில் ஐயமில்லை. சமயபுரத்தால் அருளால் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். வணக்கம்.